கரிமலை அறுபடை வீடு முருகன் தியான பீடம். இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரியே ஸ்டார் மாதிரியே இருக்குது உள்ள முருகர். நடுவில் வந்து ஆறுமுக முருகர் இருக்கார். அதை சுற்றி ஒவ்வொரு ஆறுபடை வீட்டில் இருக்க ஒவ்வொரு முருகரும் தனித்தனியாக இருக்காங்க. உள்ளே கேமரா அலோடு இல்லை, வெளியே மட்டும்தான். இங்கே கார் பார்க்கிங்லேருந்து வெளியே வந்து ஒரு பெரிய சிவன் சிலை இப்போ தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியே கடை இருக்குது. இங்கே தேவையான தீபம் ஏற்றுறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கடை. அப்படியே மண்டபம் கல்யாணம் பண்ணுறாங்க போல இருக்குது. அங்கே கீழே ஒரு முருகர் சிலை இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இது உள்ள ஃபஸ்ட்டு போனோடனே ஆறுமுக முருகர் இருக்கார். இது கீழே ஒரு மண்டபம் கல்யாணம் பண்ணுறாங்க போல இருக்குது இந்த இடத்துல. என்ட்ரன்ஸில் இந்த கரிமலை முருகர்ன்றவர் இருக்கார். அதுக்கப்புறமேல்ட்டு 6 இல்ல முருகரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டார் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விளிம்புலேயும் அப்படியே கரெக்டாக ஒவ்வொரு முருகர் இருக்காங்க. அப்படியே சுற்றின்னு வந்து பின்னாடி பார்த்தோன்னா முன்னாடி 3 முகம், பின்னாடி வந்து கண்ணாடி வச்சு பின்னாடி ஒரு 6 முகம் அப்படியே தெரிகிற மாதிரி 2 சைடுமே நம்ம பார்க்கலாம். அப்புறம் கீழே வந்து குகை மாதிரி கீழே இறங்கி அங்கே வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கேயே அபிஷேகம் பண்ணலாம், நம்மளே பால் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கு. உள்ளே ஃபோன் அலோடு இல்லை, வெளியே மட்டும்தான். கட்டின்னு இருக்காங்க இன்னும் கோயில். கொஞ்சம் சிவனும் ஃபினிஷ் பண்ணல, இப்போதைக்கு செஞ்சுட்டுருக்காங்க. முருகர் கோயில்னு வரவங்களுக்கு இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே சிவனும் இருக்கார் அப்படின்றது. 2 சாமியுமே இருக்குது. நல்லா சிவன் வந்து பெரிய சிவன் சப்பாங்கல் போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது.